சார் வணக்கம். வணக்கம் பிரபாகர். சார், தமிழக அரசியல் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே நிறைய பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. ம் இப்போ இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலை பாஜகலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் ஆமா. என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல இது நிறைய ரூமர்ஸ்க்கு நடுவில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. ஓகே. கிட்டத்தட்ட நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை விலகுல இருந்து அடுத்து ராஜ்யசபா மெம்பர்னாங்க, திடீர்னு கவர்னர் அறிவிக்க போறாருன்னாங்க, ஆமா திடீர்னு திரும்பி மாநில தலைவராக போறாருன்னாங்க, ஆமா திரும்பி மத்திய அமைச்சராக போறாங்கன்னாங்க. ஸோ கடந்த ஒரு ஆண்டு காலமாக அண்ணாமலையை சுற்றி பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு வியூகங்கள், பல்வேறு சிந்தனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது. நேற்று போய் அண்ணாமலை நேற்றே அந்த கொடி இல்லாத கார்ல சென்ற போது ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா ஒரு விலகக்கூட சம்பவம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு சின்ன குழு இருந்துச்சு. அந்த குழு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ பாஜக அவரை யூஸ் பண்ணிக்கலையா இல்ல அவரை பாஜக யூஸ் பண்ணிக்கலையா, இது ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. அவர் பாஜகவை யூஸ் பண்ணாரா அப்படின்னா, மக்கள் என்ன யாத்திரையில நல்லா செயல்படுத்தினாரு, எல்லாம் போனாரு, தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினாரு. அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அடுத்த பக்கம் பிஜேபி அவருக்கு அடுத்த சரியான அங்கீகாரம் தரப்படுமா அப்படின்னு எதிர்பார்த்த போது, தேர்தல் நேரத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் தரப்படும் எதிர்பார்த்தது. ஆனா அதுலயும் கேள்விக்குரிய அவர் விலகினாதான் கூட்டணியே அப்படின்னு எடப்பாடி ஒரு நெருக்கடி கொடுத்த சூழ்நிலையில அவர் விலகிட்டார. உடனே இங்க கூட்டணி பேசப்பட்டது. அது ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. வேற யாராவது அப்ளை பண்ணுவாங்களா இல்ல வேற யாராவது தலைவரா வாங்கலாம்னு எதிர்பார்த்தாரு எடப்பாடியாரு. அது ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. அவர் இல்ல நயினாருக்கு எதிராக யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவங்க உடனே கொடுத்தாங்க. ஸோ அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரத்தை துவங்கினார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவர் பிரச்சாரத்தை துவங்கிய காலகட்டத்தில் எடப்பாடியார் தான் எங்களோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே அண்ணாமலை பிரச்சாரம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அவர் சொன்ன எல்லா இடத்துலயும் போயிட்டு டி.நகர் சத்யால எல்லாத்துக்கும் போயிட்டு அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். பட் இன்னும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர் அறிவிச்சாங்க. அப்ப இவர் காரைக்குடிக்கு பொறுப்பாளராக அறிவிச்சாங்க. அதே ஒரு முரணா பார்க்கப்பட்டது. ஏன்னா இவர் கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிறவங்க தான் இவரை போய் கவர்னர் பதவி மாதிரி வேற ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு பொறுப்பு தர்றதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இல்ல, தொடர்பில்லாத விஷயம். அது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அந்த குழுவை கலைச்சாங்க. திருப்பி அந்த குழு அறிவிக்கவே இல்லை. அப்பவே தெரிஞ்சது சரி இது சம்திங் பேட்சப் ஒர்க் நடக்குது அப்படின்ட்டு. இப்ப பேட்சப் ஒர்க் மாதிரி முடிஞ்ச அப்புறம் தேர்தலில் சுறுசுறுப்பா தான் பணிபுரிந்தார், எல்லாம் போனார் வந்தாரு. பட் நம்ம எதிர்பார்த்த வகையில வெற்றி என்பது எட்டாக்கனியா போய்விட்டது. ஒண்ணுதான் ஜெயிச்சோம். அது 900 ஓட்டுல தான் ஜெயிக்கப்பட்டதுன்றது, ஜெயித்தாருன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் பண்ண விஷயமா இல்லையா? ஆமா, அதிருப்தியான விஷயமா தான் பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில இப்ப திடீர்னு அவர் தேர்தல் முடிந்த பிறகு நான் பேசுவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசல. அப்ப நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கூட்டணி பற்றி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் சொல்லப்படுது. ஆனா அப்பவும் ஒரு கூட்டணி பத்தி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. இந்த சூழ்நிலை மீண்டும் அவரும் திருப்பி நம்ம மாற்றல் பலப்பேரும் ஃபேஸ்புக்ல இதோ வர்ற ராஜ்யசபா தெலுங்கானா ஒரு சீட்டு காலி ஆகுது, அவர் ராஜ்யசபா மெம்பர் ஆக்கிட போறாங்க. ஆமா, அது மாதிரி எல்லாம் ஆமா அவங்க கற்பனைக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் அங்க கொண்டு போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே நடைபெறாது அப்படின்ற சூழ்நிலை தான் இப்ப முடிஞ்சிருக்குது. ஆனா இதனால என்ன ஒரு பின்னடைவுனா, பாஜகவுக்கு பெரிய அளவு பின்னடைவு இருக்காது. ஏன்னா அது தேசிய கட்சி, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பின்னடைவு இருக்காது. ஆனா அண்ணாமலை என்ன செய்ய போறார்? இப்ப பலரும் சொல்லுவது என்னவென்றால், ஒரு 6-7 மாதங்களுக்கு மட்டும் ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு இடங்கள்ல தன்னோட கிளைகள் கமிட்டி எல்லாம் உருவாக்கி தன் ஆதரவாளர் மூலமாக அடுத்த கட்டமா ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அதற்கான பொருளாதார வசதி இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. யார் கட்சியா ரஜினிகாந்தே கட்சி ஆரம்பிக்க போயிட்டு பொருளாதார பிரச்சனை ஒரு பேக் அடிச்சுட்டு போனாரு. அதே மாதிரி கமலஹாசன் கட்டின 30 லட்சம் ரூபாயை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி தானே சுற்றி நிற்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே அந்த பொருளாதார வசதி எப்படி கொண்டு போக போறாரு, அதை எப்படி அவர் மீட் அவுட் பண்ண போறாரு, எல்லாம் வரலாம். நாங்க அண்ணாமலைக்காக ஒன்னா ஒர்க் பண்றோம், அண்ணாமலை அண்ணனுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லலாம். அது எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. ஸோ இது இப்ப என்ன கேரி அவுட் பண்ண போறாரு அப்படின்ட்டு மிகப்பெரிய சந்தேகம். ஆனா யாராவது ஃபண்டு பண்ணுவாங்களா அப்படின்னா, ஃபண்டு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நான் உனக்கு ஃபண்ட் எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
ஸோ இவ்வளவு பிரச்சனை தான் இருக்குது. பட் ஏதோ பிளான் வச்சிருப்பார் அண்ணாமலை. ஓகே. எனக்கு உதயநிதின்றது பெரிய ஒரு ஒரு பெரிய பர்சன் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு பெரிய பர்சனாக கிடையாது அவர். ஸோ டஃப்பாக கொடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய நபராக இவர் இருக்கப்படாது. ஸோ ஓகே. எதிர்காலத்தில் இன்னும் நாளானைக்கு பர்த்டே அப்படி ஏதாவது அமைப்பு உருவாக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கப்படும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி செயல்பட போறாருன்னு தான் இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அதுவும் எப்படி இதை ஃபண்டை ரெடி பண்ண போறாரு. ஆட்கள் கூட ஏதோ நம்ம ஒரு அண்ணாமலை அன்பு கூட்டம்லாம் இருக்கு. அவங்கலாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்களான்னா அது கேள்விக்குறி தான். பிஜேபிக்கே எல்லாத்துக்கும் ஆள் கிடையாது. ஆமா. அப்போ அவருக்கு எப்படி இருப்பாங்கிறது கேள்விக்குறி. ஸோ இதெல்லாம் அவர் எப்படி செம்மைப்படுத்தி பிரச்சனைகளை முடித்து இதுக்கு என்ன ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. ஓகே சார். இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஏகோபித்த ஆதரவு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்காரு. அதெல்லாம் ஆமா. மீறி வந்து இப்ப அண்ணாமலை ட்வீட் பண்ணி வருவாருன்னு உங்களுக்கு இது நம்பிக்கை இருக்கா சார்? இப்போ அதான் நான் சொல்றேனே, இப்போ அவருக்கு வந்து விஜய் எல்லாம் போட்டி எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம ஓகே. அவருக்கு போட்டினா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து விஜய் இது உதயநிதி தான் எடுத்துக்க முடியும். ஓகே. ஏன்னா உதயநிதி தான் நீங்க போட்டி எடுத்துக்கொள்ள முடியும், இவரை எடுத்துக்கொள்ள முடியாது. விஜய் எல்லாம் நீங்க போய் டச் பண்றதே கஷ்டம். ஏன்னா அவர் இருக்கிற ஜென்சி அமைப்பு இதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு தெரியும் அண்ணாமலைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டது ஆதரவு இருக்குது எனக்கு. அது கீழே இருக்கான்னு டவுட் தான். இருக்கலாம், அது ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. 40 வயது 50 வயதுக்கு மேலதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஸோ அந்த ஆதரவு வந்து களத்துல வேலை செய்வாங்களா, இல்லை வெறும் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல மட்டும் களமாடி கொண்டிருப்பார்களா? அதை நம்பி நம்ம வெளியே வந்து இந்த களமாடுபவர்கள் வந்து இதில் மட்டும் களமாடினா நம்ம தேர்தலும் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல தான் வைக்க முடியும், அதில் தான் சந்திக்க முடியும். ஸோ இந்த செயல்படுவர்கள் பேசுவதெல்லாம் வந்து களத்தில் இறங்கினா மட்டும்தான் அண்ணாமலைக்கு ஸ்ட்ரென்த்து. இல்லைன்னா சும்மா ஃபேஸ்புக்கில் மட்டும் சண்டை போட்டுருந்தாங்கன்னா அதில் மட்டும்தான் சண்டையாக இருக்கும். விஜய் வந்து நெருங்குவது கஷ்டம் அடுத்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு. இவருக்கு எளிதான இலக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலினை வந்து இவர் வந்து அவருக்கே டஃப் கொடுத்தாலே அடுத்த வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு ஒரு சரியான நிகரான ஒரு நபராக பார்க்கப்படுவார். ஓகே சார். அதே மாதிரி சார் இப்போ வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட அழியும் நிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆமா. அதையும் தாண்டி இப்ப 3வது இடம் 2வது இடத்துக்கு வந்து அண்ணாமலை வருவாரு, முதல் இடத்துக்கே வருவாரு அப்படிங்கிற மூவ் நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, முதல் இடத்துக்குலாம் வர்றது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற 6ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் போயிட்டு நீங்க அண்ணாமலையா விஜயான்னு கேட்டா யாரு சொல்லுவாங்க? கண்டிப்பா விஜய் தான் சொல்லுவாங்க. விஜய் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது 7-8 ஆண்டு 7-8 ஆண்டு நீங்க இன்னும் வந்து விஜயை வந்து நீங்க தொட முடியாது. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற ஃபேம் வந்து அண்ணாமலைக்கு இருக்கு, ஆனா 0 தான், கிடையாது. அவருக்கு அரசியல் ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அண்ணாமலைக்கு தெரியும், ஆனா விஜயை அனைவருக்குமே தெரியும். இதுதான் விஷயம். அதனால வந்து நீங்க விஜயை வந்து அடுத்த டார்கெட்ல போயிட்டு நம்ம விஜயை தோக்கடிக்க முடியுமான்றது கஷ்டம். 2வது விஷயம், திமுக இருக்கிற கேடர் ஒர்க் வந்து வேற எந்த கட்சியுமே கிடையாது. அடுத்த திமுக அடுத்தபடி ஏடிஎம்கே இருக்குது. அந்த கேடரு பூத் லெவல் அந்த கமிட்டி எல்லாம் இருக்கு, மட்டும் வேற எந்த கட்சியும் கிடையாது. அதனால இந்த திமுகக்கான கேடர் இருக்காருன்னா 0. பிஜேபிக்கே பெரிய லெவல்ல கிடையாது. பாதி பேர் வந்து ஃபோர்ஜரி பேர் தான் எழுதி கொடுத்துருவாங்க, பாதி பேர் அது நமக்கே தெரியும். அந்த சக்தி கேந்திராக்கெல்லாம் பாதி பேர் பெரும் ஃபோக்கஸ் தான். ஸோ அவங்க உண்மையை தெரியல. ஸோ அதே அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு இதே லெவல்ல பூத் கமிட்டியில் உருவாகுமான்றது கேள்விக்குறிதான். ஓகே. ஸோ பூத் கமிட்டின்ற விஷயத்தை அவர் கொண்டு வந்து சேர்த்து இப்போ 42 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 52 வயசுல வேணா அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அந்த விஷயங்களை. ஒரு 10 ஆண்டு காலம் வந்து அண்ணாமலை வெயிட் பண்ண வேண்டியிருக்கிற சூழ்நிலை தான் இப்போதைய அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. ஓகே. இப்போ பாஜக வந்து வெளியே வந்திருக்காருல்ல சார், எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா படிச்சவர், மிகப்பெரிய அந்த ஃப்ரேம் இருக்கு, நல்ல அறிவாளி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இருக்கு அவருக்கு. ஆனா அதை எல்லாமே ஒரு யோசிக்காம எப்படி சொல்ல, ஒரு பாலங்கணத்துல விடுகிற மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது அந்த முடிவு அப்படிங்கிறது அவருக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 10 வருஷங்கிறது இன்னும் 20 வருஷம் கூட வெயிட் பண்ணணுங்கிற சூழ்நிலை உருவாகலாம். ஏன்னா 10 வருஷத்துல அடுத்த அண்ணாமலைய பாஜக உருவாக்கிடும் கண்டிப்பா. ஆமா. அந்த மாதிரி சூழ்நிலையில அவரு தெரிஞ்சுமே பாலங்கணத்துல விழுகிறது, அந்த நம்ம சொல்ல போனா இந்த குருட்டு போன விட்டத்துல பார்த்த கதையா அது ஆகிறாதா? இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம் அண்ணாமலை. ஓகே. ஏன்னா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காங்க, எல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான டேர்ன் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு இலா கணேஷ் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன் இவ்வளவு நாளைக்கே நம்ம முதல்வர் ஆகணும்ன்றது அவசரம் வந்து ஏன் காட்டுறாருன்னு தெரியல.
ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது மிக 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 வந்து சாதாரண வேற. ஏன்னா நம்ம வெறும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் மட்டும் நமக்கு இன்ஸ்டா நமக்கு இல்லவே இல்லை. ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் மட்டும் நம்ம வந்து கள நிலவரத்தை சந்திக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஓவர் ஃபேம் ஆகி போயிடுச்சு. அதாவது மதுரையில வந்து பூத் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது அமித்ஷா இருக்காரு. அமித்ஷா முன்னாடி அமித்ஷா அவர் பேரை சொன்னோன்னா எல்லாம் பயங்கரமா கை தட்டுறாங்க. உடனே வந்து அமித்ஷா வந்து அவரை பார்த்து ஒரு சிரிச்சாரு. அது எல்லாருமே வந்து அவர் அப்படியே பயந்து போய் பாராட்டி சிரிச்சாருன்னா அது கிடையவே கிடையாது. அது வந்து நாங்கள் செலவு பண்ணி நாங்க இன்வெஸ்ட் பண்ணி எங்க கட்சியில ஒருத்தரை கொண்டு வரோம், ஆனா என்னை விட உனக்கு நீ வந்து பவர்ஃபுல் அங்க இருக்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிற சிக்னேச்சர் கூட அது காமிச்சிச்சு. அது ஸோ நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வளரலாம். என்னதான் வந்து தேசிய கட்சி இது, என்னதான் நீங்க வந்து மாநில முடிவு பண்ண முடியாது. தேசிய கட்சியோட முடிவுகள் என்பது வேறு. காங்கிரஸும் அதே பிரச்சனை தான், பிஜேபியும் அதே பிரச்சனை தான். ஸோ அவங்க வந்து நம்ம டக்குன்னு உடனே எல்லாத்தையும் வளர்த்தோன்னே ஓ சூப்பர் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லயே வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 கோஷ்டியா உடைச்சாப்ல இந்திரா காந்தி. எல்லா மாநிலத்திலும் 2 கோஷ்டியா கொடுத்தாப்ல. ஒண்ணு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தின்னு உடைச்சாப்ல, இன்னொன்னு வந்து இன்னொருத்தர் நம்ம ஒரு பேர் மறந்து போச்சு, வாழப்பாடி ராமமூர்த்தியும் இன்னொருத்தரும் மூப்பனார். அது மாதிரி 2ஆ உடைச்சாப்ல. ஒரு கோஷ்டி மூப்பனார் இருக்கும், ஒரு கோஷ்டி வாழப்பாடி ராமமூர்த்தி இருக்கும். தேசிய கட்சி எப்பவுமே அப்படிதான் வச்சிருக்கோம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரே இடத்த கொண்டு வந்துறாரு. ஸோ அது மாதிரி 2 பேரா பிரிச்சு அவங்க 2 பேரும் சண்டை போட வச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் அவங்களோட ரிப்போர்ட் பண்ற மாதிரி வச்சுப்பாங்க. அது தேசிய கட்சியோட செயல்பாடு. இங்கேயும் அதே மாதிரி செயல்பாடு பிஜேபியும் துவங்கியிருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த டீம், ஒரு பக்கம் வானதி சீனிவாசன், தமிழிசை, எல்முருகன் ஒரு டீம், அப்படின்னு டீமா பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க சமீபத்திலாவே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு 5-6 வருஷமா நீங்க நோட் பண்ணலாம் அந்த விஷயத்த. எப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டு வந்தோடனே காங்கிரஸ் மாதிரியே பாஜக, நான் இன்னைக்கும் சொல்றேன், பாஜக என்பது இந்துத்துவா கொள்கை உள்ள ஒரு காங்கிரஸ். பாஜக இந்துத்துவா கொள்கை உள்ள காங்கிரஸ், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு அதுக்கு பார்ட்டிக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அது என்ன பண்றாங்க காங்கிரஸ் என்ன பண்றதோ அதே தான் பாஜக பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதே போல வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க பாஜக. அதே மாதிரி இங்க செஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பலியாகிட்டார் அண்ணாமலை. கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்கலாம். இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் முடிவு எடுத்திருந்தா நம்ம என்னன்னு யோசிச்சிருக்கோம். பட் ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாரோ, ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளேயே முடிவு எடுத்துட்டாரோன்றதான் நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி சார் இப்ப இவர் வந்து பல இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் ஒரு தேசிய கட்சியில நான் வந்து ஒரு மாநில தலைவரா இருக்கேன், நான் தலைவரா தான் நடந்துப்பேன். இப்ப ஜெயலலிதா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ, கலைஞர் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நான் நடந்துப்பேன். நான் இங்க வந்து ஒரு கட்சியோட ஒரு மேனேஜரா நான் இங்க சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. பல இடத்துல சொல்லியிருப்பாரு. நான் மேனேஜர் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, மேனேஜர்மா நான் இருக்க மாட்டேன், என்னோட ரோல் அப்படி கிடையாது, நான் ஒரு தலைவரா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அது வந்து தேசிய கட்சிகள் வந்து ஒரு மேனேஜரை தான் வேணும்னு சொல்றாங்களா? விரும்புறாங்க, மேனேஜர் தான் விரும்புது தேசிய கட்சி. அவங்க வந்து லீடரை விரும்பல. எப்பவுமே தேசிய கட்சிகள் மேனேஜர்ஸ் தான் விரும்புது. இப்ப பாருங்க, நயனா நாகேந்திரன் சென்ட்ரலா தான் இருக்கிறாரு. அங்க செல்வ பெருந்தகை சென்ட்ரலா தான் இருப்பாங்க. அவங்க யாருமே வந்து தேசியத்தை பகைச்சிக்க மாட்டாங்க. அவங்க போஸ்டிங்க வந்து இருந்தா போதும் நினைச்சுப்பாங்க தவிர அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நான் இதை முடிவு பண்றேன் அதை முடிவு பண்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர் அண்ணாமலை வந்து என்ன கட்சியில வந்து ஃபுல் பவர் எனக்கு கொடுங்க, நானே எல்லா முடிவு எடுப்பேன், யாரெல்லாம் பொறுப்பு கொடுக்கணுங்கிற முடிவு நானா எடுப்பேன், இது மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா தலைமை ஒத்துக்காது அவ்வளவு சீக்கிரம். அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணுமே தவிர உங்க கண்ட்ரோல்ல அவங்க இருக்கணும் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம், நாங்க தான் உங்களுக்கு முகத்தை அடையாளம் தரோம், நாங்க தான் வந்து இந்த தாமரையில இருந்து எல்லாமே நாங்க தான் தரோம், சின்னத்துல இருந்து எல்லாமே நாங்க தரோம், ஆபீஸ் வர எல்லாம் நாங்க தரும் போது நீ எங்கேயோ தான் இருக்கணுமே தரும் உங்க யாருக்கும் அவசியம் கிடையாதுன்னு நினைப்பாங்க தேசிய கட்சியில. அந்த செயல்பாடு தான் இருக்குது. அதனால இவர் அடிக்கடி சொல்ல இவர் அந்த ப்ரெஷர் வரும்போது அவர் அடிக்கடி சொன்னாரு, நான் மேனேஜர் கிடையாது. பட் ஆல் இண்டியா சொல்லிட்டே இருந்துச்சு நீ மேனேஜர் தான்ட்டு. அதனாலதான் வந்து இந்த மனக்கசப்பின் காரணமாக தான் இந்த ஏடிஎம்கேவோட அந்த வைக்கப்பட்ட விஷயம், அந்த எடப்பாடியோட அந்த கோரிக்கை, அதை வந்து அவங்களுக்கு வழிமுறையா யூஸ் பண்ணி அவர் அப்படியே ஓரம் கட்டி வச்சிட்டாங்க அவரை. அதே மாதிரிதான் இப்போ வந்து இவரை வந்து அரசியல் சாணக்கியர் இந்த மாதிரி பல பேர் வந்து அமித்ஷாவுக்கு சொல்லுவாங்க. அவருடைய கணக்கே வந்து தமிழக அரசியல் லாஸ்டா முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கணக்கே வந்து தப்பாயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இல்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு, இன்னும் அது அமித்ஷா புரிஞ்சுக்கல. அது வந்து இவங்க சொல்றாங்க நமக்கு வெஸ்ட் பெங்கால்ல முடிச்சிட்டோம், உத்தரப்பிரதேஷ்ல முடிச்சிட்டோம், மகாராஷ்டிரா முடிச்சிட்டோன்னு. அதெல்லாம் நார்த் சைடு தான். இது வரைக்கும் அவங்களோட இந்த சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே காங்கிரஸ் ஆதிக்கம் தான் இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானா இது மட்டும் நீங்க ஆந்திரா மட்டும் நம்ம கூட்டணியில் இருக்கு. மற்ற அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா காங்கிரஸ், பாண்டிச்சேரி நம்ம கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிக்கலாம் நாம. ஆமா, அது நம்மளுடைய கையில கிடையாது ஓபனா சொல்ல போனா. ஆமா. ஸோ அவங்க தென் பகுதிகளில் மட்டும் எதுவுமே வந்து இது மாதிரி தான் வச்சிருக்காங்க. அவங்க காங்கிரஸ் கிட்ட தான் போயிருக்குது. இங்க பெரிய சாணக்கியத்தவன ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அமித்ஷாக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேற. நான் ஒரு நிகழ்வு உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன் நான் இது ஏற்கனவே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து குருஜி தான் சொன்னாங்க. ஆர்எஸ்எஸோட 2வது தலைவர் குருஜி தான் சொன்னாரு. இது வந்து ஒரு பாறை. இது இந்த பாறைக்குள்ள வந்து நம்ம வந்து தேசியங்கிற விதையை விதித்து இங்க செடி வளரும்னு நினைக்கிறது வந்து மிக கடினமான விஷயம். இது ரொம்ப ஊடுருவி போறது ரொம்ப நீண்ட காலம் ஆகும்னாரு டாக்டர் குருஜி கோல்வால்கர். அது மாதிரிதான் இங்க இன்னும் ரொம்ப கடினமாக இருக்கு. இன்னும் இந்த இடத்தோட நிகழ்வை புரிஞ்சுக்கலாம் அமித்ஷா. அதனாலதான் கஷ்டமா இருக்கு இந்த நிகழ்வெல்லாம். ஓகே சார், ஓகே. உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி பிரபாகர், நன்றி.